வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. மதுரையில் கோவில் முன்பு இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. மது போதையில் ஆம்னி பேருந்து டிக்கெட் ஏஜென்ட்டை கொலை செய்த கும்பல் சிக்குமா? மதுரையில் திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் ராமசாமி என்பவரின் மகன் ராமசுப்ரமணி. 32 வயதான இவர் மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் டிக்கெட் ஏஜென்ட்டாக பணிபுரிந்து வந்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவில் திடீர் நகரில் உள்ள சந்தன மாரியம்மன் கோவில் முன்பு ராமசுப்ரமணி நின்றுள்ளார். திடீரென அங்கு வந்த மர்ம கும்பல் சுட்டு போட்டு அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளது. தலை, நெற்றி, கை உள்ளிட்ட பகுதிகளில் ஆழமாக வெட்டுக்காயம் பட்டதில் ராமசுப்ரமணி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியுள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்து ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு ராமசுப்ரமணியை பரிசோதனை செய்த மருத்துவர் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். பின்னர் அவரது உடல் உடற்கூராய்விற்காக அனுப்பப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக திடீர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் இளைஞர் கொல்லப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமா என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ஆம்னி பேருந்து டிக்கெட் ஏஜென்ட் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.